ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். வெனம் 3. ஸோ இந்த படத்துக்கு ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் சோனி சைட்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஃபேன்ஸ் கிட்ட நல்ல அடி வாங்கியிருந்தாலுமே வெனம் 3க்கு ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வெனம் 3 படத்துல இருந்து ஒரு சில அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் பிளாட் சினாப்சிஸுமே லீக் ஆயிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, பிளாட் எதை நோக்கி போக போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெனம் 3க்கு இதுக்கு முன்னாடி வந்த என்னென்ன அப்டேட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த வெனம் 3 படம், அதாவது வெனம் தி லாஸ்ட் டான்ஸ். ஸோ இதுதான் வெனம் 3க்கு அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க டைட்டில், வெனம் தி லாஸ்ட் டான்ஸ், அதாவது வெனமோட கடைசி ஆட்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெனம் 3 படம் தான் நீங்கள் கடைசியாக பார்க்க போகிற வெனம் மூவி. அதாவது ஸோ இந்த வெனம் 3 படத்தில் தான் நீங்கள் வெனமாக கடைசியாக பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் சோனி சைட்லேருந்து வெனம் மூவி வராது, வெனமே வேற மூவியில் காட்ட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது சோனி அவங்களோட ஸ்பைடர் வெர்ஸை மொத்தமாக இழுத்து மூட போகிறதா தான் இது மூலயமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக இன்னும் வரல, பட் இன்சைடர் கிட்ட இருந்து வந்திருக்க ரிப்போர்ட் இதுதான். ஸோ வெனமை நம்ம இந்த வெனம் 3ல தான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வெனம் மூவி பார்க்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வெனம் விசஸ் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைட் எதுவுமே இதில் நடக்க போகிறது இல்லை, இனிமேட்டும் நடக்க போகிறது இல்லை. வெறும் கனவு கண்டுகிட்டு இருக்க வேண்டியது, அது எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ வெனமோட லாஸ்ட் மூவி இதுதான். ஸோ இதுதான் ஃபியூ டேஸ் முன்னாடி வந்த அப்டேட். ஸோ அதுக்கும் முன்னாடி வந்திருந்த ஒரு லீக் என்ன அப்படின்னா, ஸோ வெனம் 3 படத்தோட அந்த டைட்டில் லோகோ லீக் ஆயிருந்தது. அதாவது அந்த வெனம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி நம்பர் 3 மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெனமோட லோகோவில் 3, அதாவது நகத்தால கீறின மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். ஸோ அதுவுமே கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணது என்னன்னா, வெனம் 3 படத்தில் லேஷர் வர போறாருன்னு அப்படிதான். ஸோ லேஷர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லேஷரும் வெனம் கிட்டேருந்து பிரிஞ்ச ஒரு சிம்பியாட் தான். அதாவது வெனம் கிட்டேருந்து எப்படி கார்னேஜ் பிரிஞ்சு போனாரோ, ஸோ அதாவது வெனமோட ஒரு புள்ள தான் கார்னேஜ், அதே மாதிரி கார்னேஜோட புள்ள தான் டாக்ஸினோட புள்ள தான், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வரிசையில் வந்தவர் தான் லேஷர். ஸோ லேஷருமே ஒரு வெனமோட புள்ள தான். ஸோ இந்த லேஷர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் சிம்பியாட்டாக தான் இருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லோகோவில் கிரீன் கலர் போட்டவும் ஸோ லேஷர் தான் வரப்போகிறதா தேடி வந்தது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த வெனம் 3 ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது டாம் ஹார்டி, அதாவது வெனமோ ஆக்ட் பண்ணுற டாம் ஹார்டி பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஸோ அவர் வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருப்பாரு. ஸோ இது என்னடா ஜஸ்ட் நார்மலாக ஒரு டாகை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் தானே போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த லேஷர் வந்து காமிக் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு ஓஸ்ட்டாக அதை சூஸ் பண்ணதே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகை தான். ஸோ அதாவது லேஷர் ஒரு டாகை தான் அதோட ஃபஸ்ட்டு ஓஸ்ட்டாகவே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாரி டாம் ஹார்டியும் ஒரு டாகை ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தப்போ ஸோ அந்த ஃபோட்டோவும் இப்போ வந்து அந்த லோகோ லீக் இமெயிலெலாம் வச்சு ஃபேன்ஸ் வந்து லேஷர் தான் வரப்போகிறாரு. ஸோ வெனம் வந்து எப்படி கார்னேஜை ஃபேஸ் பண்ணாரோ அதேமாரி இந்த படத்தில் அது ஒரு சிம்பியாட்டை தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு, வேற எந்த வில்லனையும் ஃபேஸ் பண்ண போகிறது இல்லை, லேஷர் தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு சொல்லி ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி படத்துலையும் பார்த்துருப்பீங்கன்னா வெனம் 1லையும் வெனம் ரியாட் கூட ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ரியாட்டுமே ஒரு சிம்பியாட் தான். வெனம் லெட் தேர் பி கார்னேஜில் ஆப்வியஸ்லியாக கார்னேஜ் கூட ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. கார்னேஜுமே வெனம் கிட்டேருந்து வந்த வெனமோட புள்ள தான் கார்னேஜ், அதுவுமே ஒரு சிம்பியாட் தான். ஸோ இப்போ வெனம் 3லையுமே ஒரு சிம்பியாட்டை தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதாவது லேஷரை தான் ஃபேஸ் பண்ண போறாரு. ஸோ வெனம் 1, 2, 3 3 படத்துலையுமே அவர் சிம்பியாட்டை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. மற்ற எந்த எனிமி கூடயும் ஃபேஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் ரொம்பலாம் எதிர்பார்த்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு ஸ்பைடர்மேன் கூடயுமே அவர் ஃபேஸ் பண்ணலை. ஸோ ஸ்பைடர்மேனை வெனம் கூட ஆல்ரெடி காட்டாமலே விட்டுட்டாங்க. என்னன்னா வெனம் உருவாக்குனதே ஸ்பைடர்மேனோட ஆர்ச் எனிமியாக தான் உருவாக்குனாங்க. பட் வெனம் ஸ்பைடர்மேனை ஒரு கனெக்டே இல்லாமல் மொத்தமாக அந்த ஸ்பைடர்வர்ஸை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லா ஃபேன்ஸ் எல்லாருமே சோகத்தில் இருந்தாங்க. பட் இப்போ அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வெனம் 3 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை காட்ட போகிறாங்க. அதாவது பீட்டர் பார்க்கரை காட்ட போகிறாங்க, ஸ்பைடர்மேனே இல்லை. என்னடா குழப்புறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வெனம் 3 படத்தோட பிளாட் என்னவா இருக்க போகுதுன்னா, இப்போ பீட்டர் பார்க்கரை தான் காட்ட போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் மேடம் வெப் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேடம் வெப்போட ஸ்டோரி பிளாட் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சின்ன ரூமர் வந்திருந்தது. என்ன அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் பீட்டர் பார்க்கர் குழந்தையா காட்ட போகிறோம். அதாவது பீட்டர் பார்க்கர் பிறக்கிற அந்த சுச்சுவேஷனை தான் காட்ட போகிறோம், குழந்தையா தான் காட்ட போகிறோம். அந்த பீட்டர் பார்க்கர் குழந்தைய கொல்றதுக்காக தான்
ஃபியூச்சர்லேருந்து வில்லன் வருவார். ஸோ அதை தடுக்கிற மாதிரி தான் மேடம் வெப் வந்து ஸ்பைடர் கேர்ள் கூடலாம் சேர்ந்து போராடுவாங்க அப்படின்னு தான் ஸ்டோரி இருந்தது. பட் நீங்கள் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. அவங்க பீட்டர் பார்க்கர்ன்ற நேமும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்பைடர் மேன்ன்ற நேமும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதையுமே மென்ஷன் பண்ணாமல் ஆனால் இது ஒரு ஸ்பைடர் வேர்ஸ் படம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயிண்டாகவே போயிடுச்சு. பட் இப்போ இந்த வெனம் 3 படத்தில் வந்திருக்க அப்டேட் அண்ட் பிளாட் சினாப்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து டாக்ஸின் தான் ஒன் ஆஃப் தி வில்லனா இருக்க போறாரு. அதாவது வெனம் 3 படத்துல வெனம் வந்து டாக்ஸினை தான் ஃபேஸ் பண்ண போறாரு. பட் த சைடு வேஸ் பீட்டர் பார்க்குக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்க போகுது. அதாவது பீட்டர் பார்க்கரை நீங்க ஒரு 10 வயசு பையனா தான் பார்க்க போறீங்க, ஒரு டீனேஜரா பார்க்க போறது இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 வயசு சின்ன பையனா தான் பார்க்க போறீங்க. ஸோ பீட்டர் பார்க்க ஜஸ்ட் பீட்டர் பார்க்கறா தான் இருக்க போறாரு, அவர் ஸ்பைடர் மேனா இருக்க போறது இல்லை. ஸோ இப்போ அது வந்து எப்படிடா ஸ்டோரியோட ரிலேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வெனம் கிட்ட வருவோம். ஸோ வெனம்க்கு வந்து ஹை மைண்ட் இருக்கு. இது நீங்க ஆல்ரெடி லெட் தேர் பி கார்னேஜோட போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ வெனமும் எடி ப்ராக்கும் வந்து ஒரு பீச் சைட் ரெசார்ட்ல இருக்கும்போது தான் வெனம் வந்து எடி கிட்ட சொல்லியிருப்பாரு, எனக்கு ஹை மைண்ட் கனெக்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் யார் கூடலாம் ஹோஸ்டா இருந்தனோ அவங்களோட மைண்டு எனக்கு கனெக்ட் ஆயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் மற்ற செம்பையாளோட மைண்டும் எனக்கு கனெக்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. பட் வெனம் 3 படத்துல வந்து எப்படி காட்ட போறாங்கன்னா, அது வந்து ஒரு மல்டிவர்ஸ் லெவல் ஹை மைண்ட் கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வெனமுக்கு எந்த யூனிவர்ஸ், அதாவது வெனமும் எடி ப்ராக்கும் இருக்க அந்த யூனிவர்ஸ் மட்டும் இல்லாம மற்ற யூனிவர்ஸ்ல இருக்க வெனமோட மைண்டுமே நம்ம வெனம் கூட ஹை மைண்ட் கனெக்டடா தான் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்க வெனம் 2 படத்துல பார்த்தீங்கன்னா அதோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அவங்க அங்கிருந்து கிளம்பி நோவே ஹோமோட மூவிக்கு வந்திருப்பாங்க. அதாவது நோவே ஹோம் மூவில பார்த்தீங்கன்னா வெனமும் எடி ப்ராக்கும் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க நியூஸ் சேனல்ல, அதாவது ஸ்பைடர் மேன் வந்து பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நியூஸ் சேனல் வந்திருக்கும். அதை வந்து வெனம் வந்து அந்த டிவியை பார்த்ததுமே பீட்டர் பார்க்கரை ஒரு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாரு, ஸ்பைடர் மேனை தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது வெனம் வந்து ஸ்பைடர் மேனை தெரிஞ்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெனமுக்கு மல்டிவர்ஸ் லெவல்ல ஹை மைண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வெனமுக்கு வந்து இந்த படத்துல ஸ்பைடர் மேனால தான் நமக்கு அழிவு வரும் அப்படின்ற ஒரு ரிமைண்ட் வர மாதிரி காட்டுவாங்களாம். அதாவது இந்த படத்தோட ஒரு ஸ்டார்டிங்ல வந்து வெனமுக்கு வந்து ஸ்பைடர் மேனால தான் வெனமுக்கும் அண்ட் வெனமோட ஹோஸ்டா இருக்கிற எடி ப்ராக்குக்குமே ஸ்பைடர் மேன் கையால தான் சாவு வரும்னு சொல்லி வெனமுக்கு ஒரு சின்ன ஒரு ரிமைண்ட் வர மாதிரி காட்டுவாங்களாம். ஸோ அதனால வெனம் வந்து எடி ப்ராக்கை கன்வின்ஸ் பண்ணுவாராம். அதாவது இந்த ஸ்பைடர் மேனால தான் நமக்கு ஆபத்து வரும். ஸோ ஆல்ரெடி என்னன்னா எடி ப்ராக்குக்குமே தெரிஞ்சிருக்கும் வேற யூனிவர்ஸ் இருக்கு, அதுல ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வெனம் வந்து எடி ப்ராக் கிட்ட போயிட்டு அது நம்ம பீட்டர் பார்க்கரை தேடி நம்ம இப்பவே அழிச்சிடலாம், அதாவது நம்ம யூனிவர்ஸ்ல, அதாவது வெனமும் எடிவர்க்கும் இருக்க அந்த யூனிவர்ஸ்ல கண்டிப்பா பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் ஸ்பைடர் மேனா மாறுவான். ஸோ ஸ்பைடர் மேனா மாறினதுக்கு அப்புறம் அவன் கையால தான் எனக்கும் என்னோட ஹோஸ்டா இருக்க உனக்குமே அழி வரும். பட் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பீட்டர் பார்க்கரை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி வெனம் வந்து எடியை கன்வின்ஸ் பண்ணுவாராம். பட் என்ன விஷயம்னா, அவங்களோட யூனிவர்ஸ்ல இருக்க பீட்டர் பார்க்கர் வந்து அப்போ 10 வயசு பையனா தான் இருப்பாராம். ஸோ அதாவது இன்னும் ஒரு ஸ்பைடர் மேனா மாறிக்க மாட்டாரு, ஜஸ்ட் ஒரு 10 இயர் ஓல்ட் பாயா தான் இருப்பாரு. ஸோ அப்படி வெனம் வந்து எடி ப்ராக்கை கன்வின்ஸ் பண்ணி அந்த 10 வயசா இருக்கிற பீட்டர் பார்க்கரை கடத்திட்டு போயிடுவாங்களாம். அதாவது பீட்டர் பார்க்கற 2 பேருமே கடத்திட்டு போய் கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் போறாங்க. அதாவது கிட்னாப் பண்ணி கொண்டு போய் கொன்னுடலாம்னு சொல்லி பிளான் போறாங்க. பட் வந்து எடிக்கு என்ன அப்படின்னா 2 மைண்டாவே இருக்கு. என்னன்னா, ஸோ வெனம் சொல்றது அவருக்கு கன்வின்சிங்கா இருந்தாலுமே பட் ஒரு சின்ன பையனை எப்படி நம்ம கொள்றதுன்னு சொல்லி அவருக்கு செகண்ட் தாட்டுமே இருக்கு. ஆனா இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த படத்துலயும் பார்த்திருப்பீங்க, யாரையும் கொல்லக்கூடாதுன்னு அவர் மென்ஷனே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு செகண்ட் தாட்டாவே இருக்கு. ஸோ இது நம்ம பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி அவருக்கு 2 மைண்டாவே இருக்கு. ஸோ பட் வெனம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ வெனம் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பீட்டர் பார்க்கரை கடத்திட்டு போயிட்டு, அதாவது 10 வயசு பீட்டர் பார்க்கரை கடத்திட்டு போயிட்டு, ஸோ ஓகே கொல்ல வேணாம், அதாவது நம்ம இவனை கொல்ல வேணாம், ஆனா இவனுக்கு ஸ்பைடர் மேனா இவன் மாறாவ நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஏன்னா 10 வயசா தான் இருக்காரு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 15 ஒரு 16 வயசு போகும்போது தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் மேன் பவரே கிடைக்கும். பட் இப்பவே எப்படி நம்ம தடுக்க முடியும்னு சொல்லி அவங்க யோசிச்சு என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஸோ வெனம் வந்து அதாவது நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர்ஸ்னாலே பயம் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க. அதாவது பீட்டர் பார்க்கரை கொண்டு போய் நார்மலா நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கிற இடத்துல விட்டு, ஸோ அவருக்கு வந்து ஒரு அலர்ஜி வர மாதிரி, ஸோ அதாவது ஒரு அலர்ஜி வர மாதிரி
அதாவது அந்த ஸ்பைடர்ஸ்லாம் அவர் கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அலர்ஜி வந்து அவருக்கு ஸ்பைடர்ஸ் மேலேயே ஒரு பயம் வர மாதிரி அவருக்கு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்களாம். ஸோ அப்படி வந்துடும் போது இப்போ பீட்டர் பார்க்கருக்கு ஒரு பயங்கரமான அலர்ஜி வந்து அவர் ஒரு சிவியர் சுச்சுவேஷனுக்கே போறாரு. ஸோ அந்த டைம்ல நம்ம எடி ப்ராக் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ பீட்டர் பார்க்கர், அதாவது அந்த 10 வயசு பீட்டர் பார்க்கரை ஸோ அவர் வந்து கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு அப்பா மாதிரி டேக் கேர் பண்ணிக்கிறாராம். ஸோ அதாவது அந்த சுச்சுவேஷன்ல ஸோ பீட்டர் பார்க்கருக்கும் நம்ம எடி ப்ராக்குக்கும் ஒரு ஃபாதர் அண்ட் சன் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிற மாதிரி சீக்வன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கதா ஸோ பிளாட் சினாப்சிஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல எப்படி நம்ம டாக்ஸின் இன்வால்வ் ஆக போறாரு, இவங்களுக்கு நடக்கிற இந்த ஒரு ட்ரையாங்கல் இது ஸ்டோரியில நம்ம டாக்ஸின் எப்படி இன்வால்வ் ஆக போறாரு, டாக்ஸின் எப்படி மெயில் மில்லடா வர போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வெனம் டெட் தேர் பி கார்னேஜ்ல டாக்ஸினுக்கான ஒரு லீடை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது அந்த டிடெக்டிவ் இருக்காரு இல்ல இன்ஸ்பெக்டர், அவர் பாடியில நம்ம டாக்ஸின் போற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி டாக்ஸினோட மைண்ட் வந்து ஹை மைண்டு மூலமா கனெக்ட் ஆயிருக்கோ, ஸோ அதே மாதிரி டாக்ஸியோட மைண்டுமே வெனமோட ஹை மைண்டு கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ அப்போ டாக்ஸினுக்குமே இந்த வெனம் பண்ற ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது இவங்க ஸ்பைடர் மேனை சாவடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க ஸ்பைடர் மேனை சாவடிக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்லி டாக்ஸினுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் ஸோ டாக்ஸின் வந்து நம்மளோட வெனம் அண்ட் எடி ப்ராக் அண்டு மட்டும் இல்லாமல் நம்மளோட 10 வயசா இருக்கிற பீட்டர் பார்க்கர், இவங்க 3 பேரையுமே கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி வராரு. ஸோ நம்ம வெனமுக்கும் அண்ட் டாக்ஸினுக்கும் பெரிய ஒரு சண்டையை நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பீட்டர் பார்க்கரை அவங்க காப்பாற்ற போறாங்க. அதாவது ஸோ எடி ப்ராக் வந்து பீட்டர் பார்க்கரை தன்னோட பையனா நினைச்சு வெனம் கூட சேர்ந்து டாக்ஸின் கூட சண்டை போட்டு காப்பாற்ற போறாரு. ஸோ இதுதான் ஒரு மெயின் பிளாட்டாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல சைட் பிளாட்டா வந்து இன்னொன்று ஸ்டோரியுமே ஒரு பில்ட் ஆக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஜூரி அப்படின்ற ஒரு டீமை காட்ட போறாங்க. ஸோ இந்த ஜூரி டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமிக் புக்லேயே காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸோ ஜூரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜிலான்டி டீம். இதோட லீடரா யார் இருப்பாரு பார்த்தீங்கன்னா சுவர்டோல் எஜ்வார் அப்படின்ற ஒருத்தர் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து என்னன்னா இங்க இருக்கிற எல்லா சிம்பையாட்டுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ எதுக்காக அப்படின்னா இவரோட பையன், அதாவது இந்த ஜூரி டீமோட ஹெட்டா இருக்கிறவரோட பையனை நம்ம கார்னேஜ் தான் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது கொண்டிருப்பார். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி கார்னேஜ் மூவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜெயில இருந்து தான் அவர் எஸ்கேப் ஆகி வந்திருப்பாரு. ஸோ அப்படி எஸ்கேப் ஆகி வரும்போது தான் அவரு ஒருத்தர் கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த செத்து போனவரோட அப்பா தான் ஜூரி அப்படின்னு சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி, ஸோ நான் சிம்பையாட், அதாவது அந்த கார்னேஜ் கொல்லணும்னு சொல்லி அவர் அந்த படத்துலேயே முடிவு பண்ணிருப்பார். பட் கார்னேஜ் நம்ம வெனம் போட்டு தள்ளியிருப்பாரு. பட் என்னன்னா, ஸோ வெனம்னு ஒரு ஆல்ரெடி ஒரு சிம்பையாட் சுத்திட்டு இருக்கு, அது மட்டும் இப்போ டாக்ஸின் ஒரு சிம்பையாட் வந்திருக்குன்னு சொல்லி ஸோ அந்த சான் பிரான்சிஸ்கோ ஃபுல்லும் தெரிஞ்சதுமே ஸோ இவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நான் இருக்கிற எல்லா சிம்பையாட்டுமே கொல்ல போறேன்னு சொல்லி வந்திருப்பாரு. ஸோ இதுவுமே ஒரு சைட் ஸ்டோரியா இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம டாக்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா எடி ப்ராக் கூட மோதாம எடி ப்ராக்கோட கனெக்டடா இருக்க எல்லார் கூடயுமே ஹோஸ்ட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா பலவிதமான சிம்பியாட்ஸை உருவாக்க போறாரு. அதாவது ஸோ நம்ம வெனம் கிட்ட இருந்து ஒரு சிம்பியாட்டு பிரிஞ்சு போனது தான் அந்த கார்னேஜ் டாக்ஸின் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டாக்ஸின் அவரோட சிம்பியாட், அதாவது டாக்ஸின் அந்த சிம்பியாட்டை வந்து ஸோ அவர் உடம்புல இருந்து 2-3 பிரிச்சு பலவிதமான சிம்பியாட்ஸை அவர் உருவாக்க போறாரா. ஸோ அதாவது ஒரு குரூப் ஆஃப் சிம்பியாட் விசஸ் வெனம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் மொத்தமுமே போகுது. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்ல நீங்க கிட்டத்தட்ட வெனம் வந்து ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ சிம்பியாட் வந்தாதான் ஸோ நம்ம இந்த ஜூரின்ற அந்த டீமும் இத்தனை சிம்பியாட்டையுமே ஹண்ட் பண்ற மாதிரியும் ஸ்டோரி வரும். இந்த சைட் பைல வெனம் அத்தனை சிம்பியாட் கூடயுமே சண்டை போற மாதிரியும் வரும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு என் கேம் மாதிரி ஒரு கன்க்ளூஷனா கொடுத்து முடிக்கலாம்னு சொல்லி தான் இந்த பெரிய அளவுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி டாக்ஸின் வர போறதா அவங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டைட்டில் லுக் ரிலீக் ஆனதை பத்தி பேசா எப்படி இருந்தாலும் அவங்க இந்த லேஷரையும் உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்ஸினும் பல விதமான சிம்பியாட்டை உருவாக்க போறதா சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல நம்மளை நோக்கி நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாட் அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் எப்பவுமே கேட்குற மாதிரி தான் இந்த வீடியோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல ரேட்டிங் கொடுத்து மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இதே மாரி வேற வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எம்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்னு அழுத்தி விட்டுருங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு நல்ல நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் உங்க எல்லாரையுமே வேற ஒரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் மீ எம்சி சைனிங் ஆஃப்.